இது பற்றி போட்டியின் முடிவில் பிபிசி தொலைக்காட்சியில் அவர் பேசியது பின்வருமாறு: நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் அது துணை கண்டத்தின் பிட்ச் போல போட்டியை மிகவும் ஆழமாக எடுத்துச் சென்றது. ஆரம்பத்தில் அது வழக்கம் போல இருந்தது. அதை பயன்படுத்தி நாங்கள் இந்தியாவை மடக்கி பிடித்தோம். அது ஆழமாக செல்லும்போது எங்களால் வேகமாக ரன் அடிப்பது கடினமாக மாறியது. அது இந்திய அணி விளையாடி பழகிய சூழ்நிலைகளாகும். எனவே அவர்களுக்கு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியும் என கூறினார். அதை பார்த்த இந்திய ரசிகர்கள் சொந்த மண்ணில் தோற்றுவிட்டு பிச்சை சாக்காக சொல்கிறீர்களா என்று அவருக்கு பதிலடி கொடுத்தார்கள். குறிப்பாக முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா பர்மிங்காம் பிட்சில் இந்திய ஸ்பின்னர்கள் வெறும் 2 விக்கெட்டுகள் மட்டுமே எடுத்ததாக பதிலடி கொடுத்தார். ஏனெனில் இந்திய துணைக்கண்டங்களில் இருக்கும் பிட்சுகள் பெரும்பாலும் சுழலுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை அனைவரும் அறிவோம். எனவே பர்மிங்காம் பிட்ச் எப்படி துணைக்கண்டத்தை பிட்ச் போல இருக்கும் என்று அவருக்கு ஆகாஷ் சோப்ரா கேள்வி எழுப்பியுள்ளார். இது பற்றி பென் ஸ்டோக்ஸ் பேசிய பிபிசி வீடியோ பக்கத்தை டேக் செய்து அவர் குறிப்பிட்டுள்ளது பின்வருமாறு: 2 இன்னிங்ஸிலும் 2 ஸ்பின்னர்கள் 2 விக்கெட்டுகள் மட்டுமே எடுத்தார்கள். அப்படி இருந்தும் அது துணை கண்ட பிட்ச் போல இருந்தது என்று சொல்வது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகிறது என கூறியுள்ளார்.